ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, சோளத்தை வச்சு ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தி, இட்லி, தோசை இதுக்கு எல்லாமே பொருந்துகிற மாதிரி செய்யலாம். சோளம் காய வச்ச சோளம் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த காய வச்ச சோளம் ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட காய வச்ச சோளம் இருந்ததால் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பச்சையாக எடுத்திங்கன்னா அதை ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த தண்ணியை நம்ம வடித்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அது லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கொரகொரப்பாக இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற சோளத்தை போட்டுட்டு இது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் போட்டுட்டு உடனே கிண்டி விடுங்க. கிண்டி விடலைன்னா ரொம்ப கெட்டியாக வந்துடும். நம்ம விழுதாக அரைச்சி வச்சுருக்க ஒரு 2 தக்காளி போட்டுக்கிட்டேன். அது கூடவே உப்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், குழம்பு நல்லா ரெட் கலரில் தெரியணும்னா கொஞ்சம் காஷ்மீரி சில்லி இருந்தால் போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்தது இது கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கெட்டிக்கிட்டே ஆகிடும். இங்கே பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.